அந்த இடத்துல அவகிட்ட என்ன இருந்தது? அப்ப இயேசு கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். ஆண்டவரே, நீர் அங்க போகிறதுக்கு, நீர் வந்து அந்த கிணத்துக்கிட்ட போயிட்டு அந்த பெண்ணுகிட்ட பேசுறதுக்கு அவகிட்ட என்ன இருந்தது ஆண்டவரே? ஏன் போய் பேசுனீங்க? என் மனசுல தோணுத நான் பேசுறேன். ஏன் நான் இங்க போய் அங்க பேசுறீங்க? ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அவகிட்ட ஒரு தாகம் இருந்துச்சு. அவகிட்ட ஒரு தாகம் இருந்தது. அவகிட்ட ஒரு வெறுமை இருந்தது. அவகிட்ட உடைந்து போன ஒரு உள்ளம் இருந்தது. அவகிட்ட ஒரு எல்லாராலும் ஒதுக்க வச்சு ஒரு வெட்கம் இருந்துச்சு. அவகிட்ட ஒரு ஏக்கம் இருந்தது. என்னை யாரு நேசிப்பா? என்னை யாரு நேசிப்பா இந்த உலகத்துல? அவகிட்ட ஒரு முகவரி இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தது. பிரியமானவர்களே, இதை யோசிக்கும் போது என் புள்ள அரிச்சுது எனக்கு. இத நான் நினைக்கும் போது தேடி வந்தவருங்க, அவர் வசனத்தை தேடி வந்தவர ஏமாந்தவங்கள ஒரு நாளுங்க, ஒரு நாளுங்க, ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆண்டவர்கிட்ட இந்த கேள்விய கேட்கதான் முடியாது. ஆனா ஏன் ஆண்டவரே கனத்தடியில போய் உட்காந்தீங்க? சீஷருங்கெல்லாம் உங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க. நீங்க ஒரு பெண்ணோடு பேசுறீங்க. 5 புருஷங்க அவங்க கிட்ட என்ன பார்த்தாங்கன்னு தெரியல. 6வது உனக்கு புருஷன் நல்லதான். ஆக மொத்தத்துல நீ ஏமாந்துட்டதான். ஆனா 7வது ஆளா நீங்க போறீங்களா ஆண்டவரே? என்ன பார்த்தீங்க? எஸ். ஆண்டவர் சொன்னாரு, அவகிட்ட ஒரு வெறுமையான ஒரு தாகம், ஒரு வெறுமையான ஒரு வெட்கம், உடைந்து போன ஒரு உள்ளம், ஏக்கம். என்னை யார் நேசிப்பா? உண்மையான அன்பு இந்த உலகத்துல கிடைக்குமா? உண்மையான அன்பு இந்த உலகத்துல கிடைக்குமா? பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நான் சொல்றேன், யாரா இருந்தாலும் இந்த உலகத்துல உங்க அன்பை கொடுத்துட்டு ஏமாந்து போய் கிடக்குறீங்கனாக்கா, அந்த அன்பை போல ஒரு உண்மையான அன்பு எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. அவர் அன்பை கொடுக்கிறவர். அவர் அவர் அவளுடைய முகவரியே கிடையாதுங்க. அவளுக்கு எதுவுமே கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ. அவளுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல அவளுடைய வாழ்க்கையை மாத்தினாரு. கர்த்தர் அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கைய மாத்தி போடுறாரு. ஒருவேளை நீங்க எங்கேயோ மறைந்து போய் கிடக்கலாம். எங்கேயோ நீங்க உட்கார்ந்து செலவழித்து கொண்டு இருக்கலாம். மேபி யூ மே ஃபீல் லோன்லி. மேபி நீங்க எங்கேயோ ஓரம் கட்டி உட்கார்ந்து, நான் வெறுமையா இருக்கிறேன், அன்பை கொடுத்துட்டு கேள்வியில உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், அன்பை கொடுத்துட்டு நான் வெறுமையா இருக்கிறேன், அன்பை கொடுத்துட்டு நான் ஏமாந்து போய் கிடக்கிறேன். உலகத்தின் அன்பு மாயே.